ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாளை ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஹயகிரிவ ஜெயந்தி, குரு பூர்ணிமா, இப்படி ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. நாளைய தினம் நம் வீட்டில் பணம் பெருகுவதற்கும் நிரந்தரமாக லட்சுமி கடாட்சம் ஏற்படுவதற்கும் கல்லுப்பில் இந்த ஒரு வேரை மறைத்து வைத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வரவில். இந்த காலகட்டத்தில் பணத்தோட தேவை எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. பணம் இல்லாத வாழ்க்கைங்கிறது நரக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு காலம் நம்ம தள்ளிடுச்சு. அந்த அளவுக்கு பணத்துக்கு மதிப்பு கூடிக்கிட்டே தான் போகுது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படிங்கிற ஒரு சொல் எல்லார் மனசுலையும் ஊறி போன ஒன்றாயிட்டு. இப்படி நமக்கு பண வரவை அதிகரிச்சுக்கிறதுக்கு நம்ம உழைக்கிறோம். நம்ம உழைப்போடு சேர்த்து சில தாந்திரிக வழிகளை பின்பற்றும் பொழுது நம்முடைய முயற்சிகள் சீக்கிரத்தில் பலன் கொடுக்கும். அப்படி ஒரு பண வரவை ஈர்க்கக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் அப்படின்னா கல்லுப்பு தான். கல்லுப்பு அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. ஏன்னா அது ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுவதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த கல்லுப்பு. இப்படி கல்லுப்பை பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கல்லுப்பில் நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குது. கல்லுப்பை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை எடுத்துக்கிறத விட புதுசாக வாங்கி பயன்படுத்துவதுங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இன்னொன்று வால்மிளகு. இது இப்போ நாட்டு மருந்து கடைகள்லேயே நிறையவே கிடைக்கிது. வால்மிளகுன்னு சொன்னாலே தருவாங்க. இதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இதோட இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நாயுருவி செடியோட வேர் தாங்க. இந்த செடியில் பல வகைகள் இருக்குது. எது கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நாயுருவி செடியை நம்ம எப்போ வேணாலும் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த நாயுருவி செடியை வெள்ளிக்கிழமை வேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனால் முடியாதவங்க, வெள்ளிக்கிழமை எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வேர் எடுக்கும் பொழுது கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணியை அந்த செடியில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாம். இந்த வேரை நீங்கள் எடுக்கும் பொழுது இரும்பு பயன்படுத்தி எடுக்காதீங்க. இரும்பு பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் உள்ள சக்திகளை போயிடும். அதனால் வேரை நீங்கள் அந்த கல்லை போட்டு நசுக்கி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இரும்பை மட்டும் பயன்படுத்தாதீங்க. இந்த வேரை கல்லுப்பு மிளகு போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த பவுலில் யார் கண்ணுக்கும் படாதவாறு மறைச்சி வைங்க. அதுக்கப்புறம் இந்த பவுலை உங்கள் வீட்டு வரவேற்பு அறையில் வச்சுடுங்க. வரவேற்பு அறையிலையும் ஹால்லையும் வைக்கலாம், அல்லது பூஜா ரூம்லேயும் வைக்கலாம், இல்லை சமையல் அறையிலும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் படுக்கை அறையில் மட்டும் நீங்கள் வைக்காதீங்க. இந்த கல்லுப்பை 15 நாளைக்கு ஒரு முறை மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது இந்த வேரை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அதில் உள்ள கல்லுப்பையும் வால்மிளகையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம், இல்லை சிங்கில் அந்த உப்பை கரைச்சி விட்டுடலாம். இந்த வேர் மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே இந்த வேரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த வேர் நம்ம இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேணாலும் செய்யலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணுங்கிறதுனால நீங்கள் முதல் தேதி, மாதத்தின் முதல் தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது 15ஆம் தேதி உங்களுக்கு கரெக்டாக மாற்றுறதுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி தினத்தில் நீங்கள் மாற்றலாம். இந்த மாதிரி பௌர்ணமி கணக்கு வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா மாதத்தின் முதல் நாள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வேர் எடுக்க நாள் தான் ரொம்ப முக்கியம். அது வெள்ளிக்கிழமையில் எடுக்கிறது தான் ரொம்ப உகந்தது. அப்படி முடியாத பட்சத்தில் நம்மளால் முடியல, வேறு வழி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதில் மஞ்சள் தண்ணி தெளித்து நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி நேர்மறை ஆற்றலை கொடுக்கும், பண ஈர்ப்பை அதிகரித்து கொடுக்கும். ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரம். பண வரவிற்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பண ஈர்ப்பை அதிகரித்து கொடுக்கும். நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இதில் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும்.
15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இதில் உள்ள கல்லுப்பை நீங்கள் மாற்றணும். அதனால் நீங்கள் இப்போ பௌர்ணமி நாளைய தினம் பௌர்ணமி வருது, அதுவும் ரொம்ப விசேஷமான நாள் நாளைய தினம். நாளைய தினம் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த அமாவாசை வருது, உங்களுக்கு அப்போ டைமிங் கரெக்டாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு புது கல்லுப்பை எடுத்துகிட்டு புது கல்லுப்பை வச்சு இதில் நீங்கள் வால்மிளகும் அந்த ஞாயிறு செடி வேர் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் புதைச்சி வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மாதத்தின் முதல் நாள் நீங்கள் பயன்படுத்துங்க. இதோட கரெக்டான இதுனா 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் மாற்றிடுங்க. ரொம்பவே அதிகமான சக்தியை கொண்டது இந்த பரிகாரம். செல்வம் பெருகிறதுக்கு இந்த கல்லுப்பில் நிறைய பரிகாரம் செஞ்சிட்ருக்கோம். அதுவும் இந்த நாயுருவி செடி வச்சு பயன்படுத்தும் பொழுது இன்னும் இதில் கூடுதலாக நமக்கு அபரிவிதமான பலன் வந்து கிடைக்கும். நிரந்தரமாக லக்ஷ்மி கடாகம் நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுவதுமே நமக்கு பணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். நம்ம உழைப்பை வந்து மூலதனமாக போடுறோம், நம்ம உழைக்காமல் காசு வர போகிறதில்ல. சும்மா உட்காந்தா கூரையை பிச்சுட்டு காசு கொட்டுன்னு நான் சொல்லலை. நம்ம வந்து உழைக்கிறோம். இப்போ ஒரு மாதம் 10 ரூபா 10,000 நம்ம சம்பாதிக்கிறோன்னா மாதத்தின் வருமானம் 10,000 வரும்போது நமக்கு 15,000 அல்லது 20,000 அதை மீறி நம்ம வாங்கிய வரவை மீறி செலவு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத வீட்டில் இருக்கக்கூடியவர்களோட ஆரோக்கியம் வந்து சீராக இல்லாமல் உடல்நிலை நம்ம தேவையில்லாத மருத்துவ செலவு, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வாகனம் பழுது பார்ப்பது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் நம்ம வீட்டில் நடக்கும். பண வரவு வந்துடுச்சு அப்படின்னாக்கா தேவையில்லாத செலவுகள் அடுத்தடுத்து காத்துட்ருக்கோம். அது எல்லாத்தையுமே இது கட்டுக்குள்ளே கொண்டு வரும். அதற்காக தான் நம்ம வந்து நம்ம உழைப்போடு சேர்த்து சில தாந்திரிக பரிகாரங்களையும் செய்துக்கிட்டு வரோம். கல்லுப்புங்கிறது நம்ம அனைவரது வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம். நம்ம இதை வச்சு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பண ஈர்ப்பு விஷயத்தில் பண வரவில் நல்ல அதிரடி மாற்றங்கள் கிடைக்கும். பண வரவு நமக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். தேவையில்லாத பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த மாதிரி எல்லாமே நல்லாவே போகும். அதனால் நம்ம வந்து பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் பணம் இருந்தால் எல்லாமே சரியாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவை உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் நாளைய தினம் வந்து ஆடி பௌர்ணமி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாளைய தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதை செய்து பாருங்கள். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு வாரம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு எனக்கு நல்லா பலன் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடன் தொல்லை இல்லாமல் இருக்கும். உங்களது செலவுகள் கட்டுக்குள் வரும். சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளிலும் உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.